அமீர் சார், இதுல அரசியல் பேசிருக்கீங்க. அடுத்து அரசியலுக்கு வர ஆர்வம் எதுவும் இருக்கா? ஒரு அரசியல் தான் இருக்க. ஜூன் 4 எப்படி இருக்கும் சார்? சீமான் சார் நல்லா இருக்கு. அவ்வளவு வெயில் இருக்காது. வெயில்னா நீங்க என்ன சூரியனை சொல்றீங்கன்னா எப்படி? எனக்கு ஓட்டு போட மாட்டாரு, ஆனா அந்த கார்டு வந்துக்க மாட்டாரு. அவர் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாருன்னு சொல்லி அவனே தான் சொன்னான். தேர்தல் யாரு ஓட்டு போட்டான்னு கேளுங்க. எங்க வீட்டுல எங்க அண்ணன் பசங்க எல்லாம் எனக்கு போடுவாங்க. இவன் அங்கதான் போட்டேன்னு தான் சொன்னான். அப்புறம் அதுதான் அவனை வச்சுட்டு தான் சொல்றேன். ஒளி உடல்னா இசை உயிர்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கணும். ஒரு மூச்சுன்னு வச்சுக்கணும். போட்டு இது பிரிச்சுக்கிறது. இந்த அப்பங்க தகப்பங்களுக்கு இருக்கிற மோதல்ல பிள்ளைகளை கொண்டு எடுத்து விடக்கூடாது. இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. அப்போ ஒரு முறை ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்க அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கீங்க இந்த உரிமை. அப்ப அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடி எல்லாம் வானொலியில ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புனா அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க. இதுல இருந்து தெரியுதா நீட்டையா நாங்க வேணாம் வந்து நீட்டை ஆதரிச்ச பெருமக்கள் நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். நான் திரும்ப உங்ககிட்ட கேட்கிறேன். ஓடி மருத்துவர்களை தான் உருவாக்குது. தமிழ்நாட்டுல எத்தனை பேர் மார்க் பிராக்டிஸ் பண்ணி குடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹெட்போன் வச்சு எழுதுறதுலாம் உங்களுக்கு தெரியும். வட இந்தியால இப்ப கைது பண்ணப்பட்டிருக்காங்க. 50 பேருக்கு மேல கைது பண்ணப்பட்டிருக்காங்க. என்னுடைய 1-2 வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத போச்சு. இந்த செய்திகளை சொல்லுவேன். நீட் எழுத போனப்ப அவர் போட்டிருந்த பட்டாவை கரெக்டாக சொல்லிட்டு உள்ள வர சொன்னாங்க. உங்க நீட்டே வேணான்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு வந்துருச்சு. இப்ப நீங்க இந்த +2 மதிப்பெண் எடுத்தப்போ அப்ப தூக்கி நேரடியா நீட்டுக்கான கோச்சிங் வச்சுட்டு நீங்க அப்படியே கொண்டு போயிருங்க. எதுக்கு +2 மதிப்பெண் இருக்கு? அது தேவையில்லை. சவுக்கு சங்கர்ங்கிறத கஞ்சா சங்கர் ஆகிறது வேலையாளர் 10 ஆண்டு கால ஆட்சியில ஒரு சாதனையை கூட சொல்லி ஒத்த சாதனையை சொல்லி ஓட்டு முடியாது. பிரதமர் எப்படி பிரசங்கிட்டார்? ஒரு தடவை புரிஞ்சது. வரப்புயாரா நீர் உயாரா அப்படின்னா அதோட முடிச்சுட்டேன். நான் எனக்கு என்ன புரிய அவர் பேசுறது. என்னுடைய தம்பி அமீர் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதாவது அவரு நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றத விட வாழ்ந்துக்காரு, ரகலை பண்ணிருக்காரு. ஆரம்பத்துல நாங்க அமேரி படை எடுக்கும்போது எங்க அண்ணன் சத்யராஜ் அவர் நடிப்பு எப்படி பேசப்பட்டதோ அதே மாதிரி பண்ணிருக்காங்க என் தம்பி. இரண்டாவது உரையாடல் அவ்வளவு நேர்த்தியா அவ்வளவு வலிமையா இருக்கு. படத்துக்கு இந்த திரைக்கதையை மிக அழகா நகர்த்தி கொண்டு போகுது அந்த வசனம். அது ரெண்டு தம்பிகளுக்கும் பாராட்டு. அமீர் எப்படி சொல்லணும்னா ஒரு ஸ்கிரீன்ல ஒரு ரகலை பண்ணுவாங்க, விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது வெளியில இப்படி பாக்குற அமீர் தாடி வச்சுட்டு இப்படி இருக்கிற பேரை நீங்க திரையில பார்க்க முடியாது. வேற மாதிரி பண்ணியிருக்காங்க படம். படத்துல கூட நடிச்ச எல்லாரும் அவங்க குறிப்பாக கதாநாயகன் நடிச்சவங்க ஆனந்தராஜ் ஐயா, என்னுடைய சியான் ராஜ்கபூர், அண்ணாச்சி மாமன் அண்ணாச்சி தம்பி கஞ்சா கருப்பு கூட நடித்த எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. சும்மா வந்துட்டு போனாங்கன்னு இல்லாம எல்லா கதாபாத்திரங்களும் செறிவா செதுக்கப்பட்டிருக்குது. அதுல நான் வெகுவா ரசிச்சது திரைக்கதையினுடைய நகர்த்த வேகமா அந்த காட்சி அடுக்கடுக்கா நகர்ந்து போறது, எதிர்பார்ப்பை கூட்டிக் கொண்டே போவது, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கூட்டிக்கிட்டே போறது, அதை நகர்த்தி கொண்டு போற மிக நேர்த்தியான உரையாடல். அப்புறம் என்னுடைய நண்பர் வித்யாசாகருடைய இசை, குறிப்பா பின்னணி இசை. 3 பாடல்கள். முதல் 2 பாட்டை தம்பி பாவிஜய் எழுதியிருக்காரு நினைக்கிறேன். பின்னாடி 2வது பாதியில வர பாட்டை தம்பி சினேகன் எழுதியிருக்காரு. அது நாங்க கூட தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தணும். அந்த பாட்டை வெளுக்குது ஜனநாயகம், அடிச்சு கிழிக்குது பணநாயகம். ஏன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்கறத அது சட்டையர் பண்ணி வந்துருக்கும். அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்துருக்கு படம். நீங்க பாருங்க, உண்மையிலே உயிர் தமிழுக்கு தான். அது அவ்வளவு நேர்த்தியான படம். இது வெறுமனே இது ஒரு என்ன சொல்றது சீரியஸான அரசியல் படம் நினைச்சிடக்கூடாது. ரொம்ப ரசிக்கத்தக்க படம். ரொம்ப நாளாச்சு இப்படி படம் வந்து. சிலருக்கு அரசியல் பார்வை இருக்காது, புரிதல் இருக்காது. அதனால அதை எப்படி தொடர்றதுன்னு தெரியாம தடுமாறிடுவாங்க. இவங்க 2 பேரும் என் தம்பிகளுக்கு நல்ல அரசியல் தெரிஞ்சதுனால பூந்து விளையாடிட்டாங்க. அது நாங்க விரும்பினது வாக்குப்பதிவுக்கு முன்னாடி இந்த படத்தை கொண்டு வந்துடணும்னு நினைச்சோம். அது முடியல. அதனால இந்த மே 10ஆம் தேதி வருது. அன்பு கூர்ந்து நான் என் அருமை சொந்தங்களிடத்தில் கேட்பது, நீங்க திரையரங்கில் சென்று இதை பார்த்து ரசிக்கணும். அதுக்கு பேராதரவு கொடுக்கணும். உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல்
புரிதலை உருவாக்குகிற ஒரு படம். இதில் பணி செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். குறிப்பாக பெருமுயற்சிக்கு அப்புறம் என் தம்பி ஆதம்பாவா ஒரு முழு படமாக உருவாக்கி திரைக்கு கொண்டு வந்துட்டான். அதுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அவனுக்கு இது நடிச்சு இது பண்ணியிருக்கு என் தம்பி அம்மீருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையும். நடிச்சுக்கிறான், ஐயோ இல்லை அதெல்லாம் நடித்தான். ஆனால் இந்த படம் அவனுக்கு முழுமையான ஒரு நடிகனா இந்த படம் அவனை கொண்டு போய் சேர்க்குன்னு நான் ஆழமாக நம்புகிறேன். அதுக்காக என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை என் தம்பிக்கு தெரிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். படத்தை கொண்டு போய் என் அன்பு உடன் பிறந்தார்கள் ஊடகவியலாளர்கள் கொண்டு போய் சேர்ந்த ஒரு நல்ல படம். நீங்களும் பாருங்க, போட்டு காட்டுங்க. அமித் சார், இதுல அரசியல் பேசிருக்கீங்க. அடுத்து அரசியலுக்கு வர ஆர்வம் எதுவும் இருக்கா? ஒரு அரசியல தான் இருக்க, அரசியல தான் இருக்க. தேர்தல்ல நிக்கிறதா அரசியல்னு நீங்க நினைக்கக்கூடாது. மக்கள் பிரச்சனைக்கு யாரு முதல்ல முன்னு நிக்கிறானோ, குரல் கொடுக்கிறானோ, அதெல்லாம் அரசியல் தான். அரசியல்னா என்னன்னு நினைக்க சொல்லுங்க. என்ன எல்லாரும் கூட்டமா இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறீங்கல்ல, அதுவே அரசியல் தான். அததான் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்க. அவன் சொல்றான்ல, சேவர சொல்றான், பசியோடு இருந்தா ஒருத்தன் உணவு கொடுத்தேன், என்னை மனிதாபிமானின்னாங்க. ஏன் அவனுக்கு உணவு கிடைக்கலன்னு கேட்டேன், என்னை கம்யூனிஸ்ட்ன்ட்டாங்க. இதுதான் கதை. நாங்க கேட்கறோம்ல, ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்கிறோம்ல, அதுதான். இந்த படம் தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வரணும்னு நினைச்சுன்னு சொல்றீங்க. ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி இருந்தா யாருக்கு சாதகமா இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, பொதுவா மக்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கோம். அது இதுவான பார்வை. நீங்க இந்த அது தம்பி சினேகனுடைய ஒரு பாட்டே உங்களுக்கு நம்ம செய்யறோம், எதனால என்ன பொறுப்புணர்வோடு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னு இருக்குல்ல, அதை உணர்த்தி இருக்கும். அதுக்கு சின்ன ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு நான் உறுதியா நம்பினேன். அதுக்காக ரெண்டு தம்பிகிட்டையுமே நான் அழுத்தினேன், எப்படியாவது தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுமா, பாருன்னு. சூழலாமே இல்லை. சரி, அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் விட்டு திரையரங்குக்கு வராம என்ன தேர்தல் கலவரத்தில் இருந்து வாங்கினதான் சரி மேற்கொண்டு தேர்தல். இந்த படத்துடைய ட்ரைலர்ல பார்த்தீங்கன்னா தமிழக விடுதலை புலிகளுடைய பிரபாகரருடைய போட்டோஸ் தான் வந்து அவருடைய போட்டோஸ் வரணும்ட்டு நீங்களும் நிறைய போராடி இருக்கீங்க. அந்த ஒரு ட்ரைலர்லயே அந்த ஒரு அவருடைய போட்டோ அதை நறுக்க முடியல. ஏன்னா முன்னாடி அண்ணா கூட எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறதும், அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் எங்க அண்ணா கூட இருக்கிறதையும் வார்த்தையா சொல்லி ஒப்பிட்டு வந்துட்டதுனால தொட முடியல. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இல்லைன்னா தூக்கிடுவாங்க. ஒன்று எடுத்துட்டாங்க, சீருடையோட இருந்த ஒன்றை எடுத்துட்டாங்க. இதை எடுக்க முடியல. ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, எங்க அண்ணன் சீருடை இல்லாம அப்படி நிற்பாரு, அதனால எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அதான எல்லா பிரச்சனைகளும். அப்ப அது முதல்ல அவரை சந்திச்ச போது எடுத்த படம், எம்ஜிஆர் அவர்களை சந்திச்ச போது அது தூக்க முடியல. அதுக்கு திரையில என்ன வரவேற்பு இருக்குன்னு நீங்க பாப்பீங்க. அந்த இந்த பதிவு வரும்போது எவ்வளவு ஆரவாரம் இருக்குன்னு தெரியும். ஜூன் 4 எப்படி இருக்கும் சார் சீமான் சார்? நல்லா இருக்கு, அவ்வளவு வெயில் இருக்காது. வெயில் தான். நீங்க சூரியனை சொல்றீங்களா எப்படி சார்? சூரியனை சொல்றீங்க எதுக்கு அதுக்கெல்லாம் போய் அவ்வளவு தூரம் தான் போய் காத்துருங்க சொல்லி பொறுத்துருங்க, காத்துருங்க. சார், 2 நாளைக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல அமீர் சார் சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஓட்டு போட மாட்டாரு, ஆனா அந்த தவறு செஞ்சுக்க மாட்டாரு, அவர் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாருன்னு சொல்லி. அவனே தான் சொன்னான். கேளுங்க, போட தேர்தல் யாரு ஓட்டு போட்டான்னு கேளுங்க. எங்க வீட்டுல எங்க அண்ணன் பசங்க எல்லாம் எனக்கு போடுவாங்க. இவன் அங்கதான் போட்டேன்னு தான் சொன்னான். அப்புறம் அவனை வச்சுதான் சொல்றேன். ஆனா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான். எனக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும். அவன் இரையச்சம் கொண்டவன், உண்மையிலேயே நபிகள் வழியில் நடக்கிறவன். அதனால அதை செய்யவே மாட்டான். மற்றவங்க செய்யறதுக்கு நாம எப்படி பொறுப்பு இருக்கணும். அது திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். என் தம்பி படம் தயாரிச்சிருக்கா, இந்த காசை எப்படா சம்பாதிச்சான்னு கேட்டுட்டு நாங்க படம் நடிக்கவோ தயாரிக்கவும் முடியாது. தயாரிப்பாளர் வாய்ப்பு கொடுக்குற வேலை செய்யறோம். ஜூன் 4 வெயில் வராதுன்றீங்க. ஒருவேளை மழை அது தண்ணீர்ல மலர வாய்ப்பு கிடையாது. தமிழர்கள் தண்ணீர்ல மலர வாய்ப்பு கிடையாது. அது
கூட இலை கூட துளிக்கும்னு சொன்னாலும் துளி இசை முக்கியமா பாடலோட வரி முக்கியமா வந்து இப்போ காரசமா போயிட்டு இருக்கு சார். உங்களுடைய பார்வையில வந்து ஒரு இயக்குனரா நீங்க எப்படி சார் இதை பாக்குறீங்க? இரண்டு பேரும் முக்கியமா இல்லாட்டி இரண்டு பேரும் ஆளுமைகள் இதுல மோதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாடல் யாருக்கு சொன்னாங்க? இல்லையா செல்வமா வீரமாங்கிற கதை மாதிரி சரஸ்வதி சோதம் தான் எடுக்கணும். நாங்க இப்படி கிடையாது. இசைத்தமிழ் நீ செய்த அறிஞ்சாதன்னு இருக்கிற மாதிரி தான். பாடலா இசையன்னா ரெண்டுமே முக்கியம்தான். ரெண்டுமே முக்கியம்தான். வெறுமனே மெல் இசை வரிகள் இல்லாத இசையும் நம்ம ரசிச்சிருக்கோம். நத்திங் பட் விண்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இசை இல்லாத சந்த வரிகளை கவிதையா படிக்கும் போதும் நம்ம ரசிக்கிறோம். அப்ப ரெண்டுமே ஒன்னே ஒண்ணு ஏன் பிரிக்கணும்? மொழி உடல்னா இசை வந்து உயிர்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிறீங்க. ஒரு மூச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை இதை பிரிச்சுக்கிறது. இந்த அப்பைங்க எந்த தகப்பைங்களுக்குள்ள இருக்கிற மோதலுக்குள்ள பிள்ளைகளை கொண்டு இழுத்து விடக்கூடாது. இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. அப்பா இளையராஜா கேட்கறதுல இருக்கிற நியாயத்தை புரியணும். முதல்ல ஒண்ணு, ஒரு படைப்பாளிங்கிறவருக்கு வந்து அவருக்குன்னு படைப்புக்கான அங்கீகாரம் வேணும். இப்ப என் தம்பி வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா இந்த படத்துல இசையமைச்சது பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு அவர்கிட்ட ஊதியம் வாங்கிட்டாங்க. அதனால அவருக்கு தான். ஆனா இப்ப நாங்க ஒரு படத்தை வந்து தொலைக்காட்சி கொடுக்குறோம்னு வைங்களேன், ஒரு முறை ஒளிபரப்புறதுக்கு தான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. ஆனா குறைஞ்சது இப்ப குறிப்பா என் தம்பி படத்தை எடுத்துக்கீங்களேன், எவ்வளவு கொடுத்து வாங்கிப்பாங்க. ஆனா எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு நினைப்பீங்க. அப்ப ஒரு முறை ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்க அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க அந்த உரிமத்தை. அப்ப அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடி எல்லாம் வானொலியில ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புனா அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ ஒரு படைப்பாளிக்கு, அந்த எழுத்தாளருக்கு, அந்த இசையமைப்பாளருக்கு, இந்த தயாரிப்பாளருக்கு ஒன்னும் ஒரு விழுக்காட்டு அடிப்பில் வச்சுக்கலாம். 60 தயாரிப்பாளருக்கு, மீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி வெளியிடுற நிறுவனத்துக்கு ஒரு 60, மீதியில 40 தயாரிப்பாளர் படைப்பாளிகள் அவங்களுக்குலாம் பிரிச்சு கொடுக்கறதுங்கிறது ஒரு நியாயமான உரிமை. அதை தான் அவர் கேட்கிறாரு. அதை நம்ம புரிந்து கொள்ற விதத்துல எல்லாரும் தவறு பண்ணிட்டு, அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க, பாடகர்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல, எனக்கு அதுல உரிமை இருக்கு, எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதுதான் அவரு சரிதானே. மாற்றம் வருமா சார்? மாற்றம் வராது தம்பி, வர வைக்கும். தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. தனி உடைமை கொடுமையில் தீர புரட்சி செய்யடான்னு நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினது. மாற்றம் வந்து தானா வராது, மாற்றம். காந்தி சொல்றாருல, உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி நீ நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குன்னு. நான் என்னிலிருந்து தொடங்குறேன், நீங்க உங்களிலிருந்து தொடங்குங்க. மண்ணிலிருந்து தானா தொடங்கும். ஒரு சில மக்கள் வந்து ஹீரோக்களால தான் மாற்றம் வரும், அந்த ஹீரோ பேரை சொல்லல, காமனா சொல்றாங்க. நாங்க மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கும் போது அவர் சொல்ற என்னன்னா, இந்த ஹீரோ நான் சூப்பரா பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்பனா வந்து அரசியல்வாதிகள் இது பண்ண மாட்டாங்களா? ஒரு ஹீரோவை நம்பிதான் வந்து தமிழ்நாடே இயங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கடந்த திரைக்க வச்சு நமக்கு திணிக்கப்படுது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அளவு கடந்த திரைக்க வச்சு நமக்கு இப்ப அருகில் கேரளா, இங்கே அரசியல் மேற்கு வங்கத்தில் எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கு, இங்க கூடுதலா இருக்கு. இப்ப அந்த ஹீரோ மேல மக்கள் வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படி காப்பாத்திட்டாருன்னா ரியல் ஹீரோவா இருந்தவர் ரியல் ஹீரோவா இருக்கக்கூடாது. ஆனா எங்களுக்கெல்லாம் ரியல் ஹீரோன்னு இருக்கிறாருன்னா எங்க ஐயா நல்ல கண்ணவர். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டு இருந்தது ஹீரோக்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. நம்மளும் கூட அதுல நம்பிக்கை பெரிய ஒரு ஆளா தான் இருந்தோம். ஆனா கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழகத்துல வந்து தமிழ் தேசிய அரசுகளை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும், மண்ணையும் மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் காற்றையும் முன்னிலை பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான். அவர் ஹீரோவா? ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகளை பெற்றுக் கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. 30 லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறவே தவிர அவர் மாற்றத்தை தொடங்கினார் 10 வருஷத்துக்கு முன்னாடி. களத்துல இது போற காலகட்டத்தில் அவர் சொல்ற மாற்றம் வருமா, ஹீரோக்கள் சொல்ற மாற்றம் வருமா, அதை பொறுத்து தான் பார்க்க முடியும். யார் கடைசி வரைக்கும் மக்கள் பகுதியில் நிற்கிறாங்கன்றதை வச்சு தான் முடிவு. என் தம்பி சொல்றதுல இருக்கிறத நீங்க ஆழ்ந்து கவனிக்கணும். தனி மனிதனில் இல்ல மாற்றம், முன்வைக்கிற தத்துவத்துலதான் மாற்றம். நீங்க எப்பவும் தனி மனிதனை தலைமை இருக்கக்கூடாது. நான் இருப்பேன் போயிடுவேன், ஆனா நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்க தலைமை ஏற்கணும். நான் அது அப்படியே இருக்கும், அது அப்படியே தான். அப்ப அதை தான் நீங்க பார்க்கணும். அவர் என்ன கோட்பாட்டை சொல்றாரு, பேசுறது அமீரு ஆதம் பாபா சீமான் ஏன் பாக்குறீங்க, நாங்க என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோம்னு பாருங்க.
அதை பாருங்க, அந்த கருத்து ஆக சிறந்ததா இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறது அப்புறம் விவாதிக்க, அதுதான் சரியா இருக்கும். நடிகர் லாரன்ஸ் அவர்கள் இப்ப மாற்றம்ங்கிற ஒரு அபிப்பிராயம் தொடங்கியிருக்காங்க. அது ஒரு அரசியலான முதல் வார்த்தை இருக்கிற மாற்றம் நாளைக்கு வந்து வாழ்க்கையில வரும், அது வரலாறாக மாறும். தம்பி லாரன்ஸ் போது அவருக்கு ஈடுபாடு இருக்குது, சமூக அக்கறை இருக்குது. அதுக்கு நான் எப்பவுமே அவருக்கு வாழ்த்துவேன். மாற்றத்தை தம்பி நிகழ்த்துவதற்கு நாங்கெல்லாம் உறுதுணையா இருக்கோம். அவர் நிறைய செய்யறாரு, நீங்க கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய செய்யறாரு. அதை வந்து செய்யும்போது மாற்றம்ங்கிறது இங்க வெறும் சொல்லல, செயல்னு நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காருன்னா தான் அந்த தம்பி தொடங்கின மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள அந்த சிந்தனை வரணும், அவருக்குள்ள வரணும், அவருக்குள்ள வரணும். அப்படி வரும்போது நிறைய கேள்விகள் பிறக்கணும். கேள்விகள் பிறக்கும் போதுதான் பதில் தேடல் வரும். தேடல் வரும்போதுதான் ஒரு தெளிவு வரும். அதாவது கேட்கறதுக்கே அஞ்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருந்தோம்னா கஷ்டமாயிடும். நேற்று நீட்டு தேர்வு எழுதியிருக்காங்க. அதுல மாணவர்களுக்கு வந்து அந்த சீரியல் நம்பர்ல குளறுபடி ஏற்பட்டிருந்ததா பெற்றோர்களும் மாணவர்களும் நேற்று வந்து எழுதிட்டு வந்தவங்களே இந்த பிரச்சனை. இதுல இருந்து தெரியுதா நீட்டையா நாங்க வேணாம்னு வெறுக்கிறோம். நீட்டை ஆதரிச்ச பெருமக்கள்கிட்ட நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்கிறேன். போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது. தமிழ்நாட்டுல எத்தனை பேர் மார்க் பிராக்டிஸ் பண்ணி பிடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹெட்போன் வச்சு எழுதுறதுலாம் உங்களுக்கு தெரியும். வட இந்தியால இப்ப கைது பண்ணப்பட்டிருக்காங்க, 50 பேருக்கு மேல கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அப்ப நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா, தரமான மருத்துவரை உருவாக்குறியா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க என் உடன் பிறந்தார்களே. இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள், தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்ன? புரோமெட்ரிக்ங்கிற அமெரிக்க நிறுவனத்துக்கு தேவை என்ன? இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க. ஏன் அவன்கிட்ட கொடுக்குற ஒரு தேர்வை கூட ஒரு மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால? வட இந்தியாவில எந்த பெண்ணுக்கு தோட கழட்டி மூக்கத்தை கழட்டி நீங்க பாத்துருக்கீங்க? ஆனா என் மாநிலத்துல மட்டும்தான் தோடு மூக்கத்துக்குள்ள திட்டு கொண்டு அப்படின்னு சொல்ற நீங்க இவிஎம் எந்திரத்துக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. ரெண்டையும் நீங்க தான் சொல்றீங்க. துப்பட்டாவை கலட்டுறீங்க, உள்ளாடை கலட்டுறீங்க, தலைமுடியை விரிச்சு போடுறீங்க. எங்க பிள்ளைய தேர்வு எப்படி எழுதும்? என்ன மனநிலையில நீங்க உள்ள அனுப்புறீங்க எங்களை? என்னுடைய 1-2 வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத போச்சு. அதை எந்த செய்திகளையும் சொல்லல. நீட் எழுத போனப்ப அவர் போட்டிருந்த புர்காவை கரெக்டாக சொல்லிட்டு உள்ள வர சொன்னாங்க. உன் நீட்டே வேணான்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா நீங்க ஆடை தோடு கழுத்தில் இருக்கிற செய்தி இதெல்லாம் வைக்க முடியும்னு சொல்றது வந்து அது மனநிலையை வந்து பாதிக்கிறதா, ஒரு அச்சமூட்டி உள்ள இப்படி ஒரு கேள்வியை எழுப்போமே. நீங்க நான் நீட்ல நாங்க 2 பேரும் தேர்ச்சி பண்ணிட்டு வந்துடுறோம் மாணவர்கள். இப்ப இதுல நீங்க எப்படி தரம் வைக்கிறீங்க? 1200க்கு 1199 மதிப்பெண் என் தம்பி வாங்கிட்டு இருக்காரு. நான் 800 வாங்கி எல்லையில தான் தேர்ச்சி விட்டுருக்கேன், பார்டர்ல பாஸ் பண்ணிருக்கேன். ஆனா நான் நீட்ல தேர்ச்சி விட்டுறேன், இவர் நீட்ல தோற்றுறாரு. அப்ப இவர் தகுதியற்ற மாணவர்ன்றீங்க மருத்துவம். இப்ப நீங்க இந்த +2 மதிப்பெண் எதுக்கு? அப்ப தூக்கிடுங்க. நேரடியா நீட்டுக்கான கோச்சிங் வச்சுட்டு நீங்க அப்படியே கொண்டு போயிருங்க. எதுக்கு +2 மதிப்பெண் இருக்கு? அது தேவையில்லை. இல்ல அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தா எனக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் யாருன்னா அவர் நீட் எழுதி வந்தவரா? இல்ல, பழைய பேராசிரியர். பாடத்திட்டத்துலதான் மாறுதல் இருக்கா? இல்ல, அதே பழைய சிலபஸ் தான். அப்ப அதே பேராசிரியர், அதே பாடத்திட்டம், அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் கிடைக்கும் வரும்? தரமான மருத்துவரை நீ எப்படி உருவாக்குவ? நீட்டியே தனியார் மூலம் நடத்துறாங்க, அதை யாராவது கேட்குறீங்க? அது அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்துது? தனியார் நடத்துது. பரீட்சை நடத்துறது அமெரிக்க நிறுவனம், கோச்சிங் சென்டரும் தனியார் நிறுவனம். அது கேட்கணும். நீ பயன்படுத்துற இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கிறவனு ஜப்பான்ல மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ்ங்கிற தனியார் நிறுவனம். யாரு சொல்லுங்க? நீங்க எது ஒண்ணு நீங்க செய்யறீங்க, தேர்தலை நீங்க நடத்துவீங்க, அந்த எந்திரத்தை அவன் தயாரிச்சு உங்களுக்கு கொடுப்பான். நீங்களே பாக்குறீங்க, ஒரு வலையொலியில வருது, வெட்டியை திறந்து ஓட்ட பூரா எடுத்து பைக்ல ஓட்டு போயிட்டு இருக்காங்க. சிறையில் சவுக்கு தாக்கப்பட்டார் என்கிறார்கள். அது பத்தி என்ன? அதெல்லாம் கொடுது. தம்பி வந்து பேசிருக்க கூடாது, பாருங்க கொஞ்சம் பேசு, கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவரு. ஆனாலும் மதிப்புக்குரிய ஏடிஜிபி அருண் அவர்களையோ அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சு பேசிக்க கூடாது, அதை தவிர்த்துக்கலாம் தம்பி. அதுக்காக அவர் மேல கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது? இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா? இத்தனை நாள் கஞ்சா இருந்தத திடீர்னு வந்துருச்சு அவர்கிட்ட. அந்த அளவு அதிகமா சொல்றாங்க சார். முதல்ல 400 கிராம், நாங்க இப்ப 3 கிலோ 30 கிலோ வரைக்கும் கூட வர சரியா. சவுக்கு சங்கருங்கிறத கஞ்சா சங்கர் ஆகிறதுக்கு வேலை நடத்துவாங்க.
அதெல்லாம் இல்ல. சிறைக்குள்ள வச்சு அடிக்கிறது தாக்குறதுல அதெல்லாம் ரொம்ப குளிஞ்சு ஆமா. ராகுல் காந்தி பிரதமர் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொடுக்குது. வெளியில போய் பேசாம இருக்கணும், பேசக்கூடாது அப்படின்னு அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இது இல்லை. இந்திய பிரதமர் போலவே தமிழக முதல்வரும் செய்தியாளர்களை சந்திக்காமலே இருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லைன்னு தான் பாக்குறேன். வேற என்ன? நீங்க என்ன கேள்வி, நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க, நாங்க பதில் சொல்றோம்ல. நீங்க எழுப்புற கேள்விக்கு பதில் ஏதாவது இருக்குமா? அப்புறம் எப்படி சந்திப்பாங்க? 10 ஆண்டு கால ஆட்சியில ஒரு சாதனையை கூட சொல்லி, ஒத்த சாதனையை சொல்லி ஓட்டு இருக்க முடியாத பிரதமர் எப்படி பிரஸ் மீட் பண்ணுவாரு? எப்படி மீட் பண்ணுவாரு சொல்லுங்க? பணம் செல்லாத நீங்க, அதுக்கு நீங்க சொன்ன காரணங்கள்ல ஏதாவது நடந்துங்க. பயங்கரவாதம் ஒழிஞ்சிருச்சு நீங்க, அப்புறம் என்ன ரைடு விடுவீங்க? கருப்பு பணம் ஒழிஞ்சிருவீங்க, அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் ரைடு, இடி ரைடுலாம் ஏன் வருது? ஏன் வருது? எல்லாமே ஃபால்ஸ் கோட், எல்லாமே போய் பிளாக் மணி. நீங்களே 6250 கோடி நீங்க எல்லாம் எங்கெங்க இடி ரைடு விட்டீங்களோ அந்த நிறுவனத்துக்கு எல்லாம் காசு வாங்கிருக்கீங்க. அப்புறம் ராகுல் காந்தி பிரதமரா வர பாகிஸ்தான் விரும்புறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க மாதிரி பிரதமர் மோடி குற்றச்சாட்டு வைக்கிறார். அதே மாதிரி பிரச்சாரத்துல பிரதமர் மோடியோடைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? கேட்கறதே இல்லை, எனக்கு புரியுறதும் இல்லை. ஒரு தடவை புரிஞ்சுது, வரப்போயாரா நீர் உயரா அப்படின்னா அதோட முடிச்சுட்டேன் நான். எனக்கு என்ன புரியும் அவர் பேசுறது? எப்படி பாக்க?